எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர்ல மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் 13th சம் சொல்லித்தரேன். The scalar product of the vector I vector plus j vector plus k vector with a unit vector along the sum of the vector. So scalar product na dot product, sum of the vector na ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க, a வெக்டர் plus b வெக்டர் எடுத்துக்கலாம். அது வந்து யூனிட் வெக்டர். இப்போ இது c வெக்டர் நேம் கொடுத்தோம்னா அது c கேப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டாட் c கேப் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் a வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். 2i plus 4j minus 5k வெக்டர், b வெக்டர் ஈக்குவல் டு lambda I plus 2j plus 3k vector. So a vector plus b vector add பண்ணணும். அதுக்கு தான் c vector நேம் கொடுத்துக்கலாம். அப்புறமா c cap unit vector கண்டுபிடிக்கணும். 2 plus lambda I vector, 4 plus 2 6j vector, minus 5 plus 3 minus 2k vector. So c cap வந்து இது c vector divided by modulus of c vector. c vector நீங்க எடுத்துக்கலாம். 2 plus lambda I vector plus 6j vector minus 2k vector divided by modulus of c vector னு இது ஸ்கொயர் பண்ணணும். 2 plus lambda square plus 6 square plus 2 square. ஸோ இதை வந்து இந்த c கேப்பை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ I vector plus j vector plus k vector dot product c cap equal to 1. இதுதான் உங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம லாம்டா கண்டுபிடிக்கணும். ஸோ I vector plus j vector plus k vector dot c vector இங்கே நம்ம கண்டுபிடிச்சது யூஸ் பண்ணிக்கலாம். 2 plus lambda I plus 6j minus 2k divided by root of 2 plus lambda square plus 6 square வந்து 36 plus 2 square வந்து 4 equal to 1. ஸோ இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்போ 1 into 2 plus lambda 2 plus lambda plus 1 into 6 6 1 into minus 2 minus 2 equal to இது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடணும். root of 2 plus lambda square plus 36 plus 4 40. இப்போ 2 இங்கே ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடும். இங்கே லாம்டா ப்ளஸ் 6 இருக்குது. இங்கே வந்து ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் லாம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 40 இருக்குது. இப்போ நம்ம ரூட் ரிமூவ் பண்ணணுன்றனால ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இப்போ இந்த பக்கம் வந்து லாம்டா ப்ளஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுறப்போ ரூட்டும் ஸ்கொயரும் ரிமூவ் ஆகிடும். இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுறப்போ இங்கே ரூட் ஸ்கொயர் ரிமூவ் ஆனதுனால இங்கே 2 plus lambda ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 40. இப்போ a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண அல்ஜிப்ரா ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அதோட ஃபார்முலா. இப்போ லாம்டா ஸ்கொயர் b ஸ்கொயர்னா 6 6 are 36 ப்ளஸ் 2ab 2 into lambda into 6 12 lambda ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2abனா 2 2 are 4 4 lambda ப்ளஸ் 40. லாம்டா ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 36 இந்த பக்கம் கொண்டு போய் 40 ப்ளஸ் 4 44. இங்கே 12 லாம்டா மைனஸ் 4 லாம்டா ஈக்குவல் டு 44 மைனஸ் 36. 12 4 போச்சுன்னா 8 லாம்டா ஈக்குவல் டு 44 மைனஸ் 6 36 வந்து 8. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 8 1. ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1 தான் ஆன்சர். Next 14th sum. If A, B, C are mutually perpendicular vectors of equal magnitudes,
show that A plus B plus C is equally inclined to ABC. Mutually perpendicular vector நால இந்த conditions A dot B 0 அப்புறமா B dot C 0 perpendicular dot product 0 ஆயிடும். அதே மாதிரி A dot C 0. So இந்த condition எடுத்துக்கலாம். Equal magnitudes and modulus of A vector, modulus of B vector, modulus of C vector எல்லாமே equal. இப்போ இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவலி இன்க்ளைன்ட் A plus B plus C. இது வந்து ஈக்குவலி இன்க்ளைன்னா இதோட டாட் ப்ராடக்ட் A வெக்டரோட பண்ணணும். பண்ணுறப்போ A டாட் ஏவை வந்து மாடலஸ் ஆஃப் A ஸ்கொயர் பண்ணலாம். B டாட் A வந்து 0 நீங்கள் எடுத்துருக்கோம், அதனால 0 ஆகிடும். C டாட் ஏயும் 0 ஆகிடும். ஸோ ஃபைனலாக மாடலஸ் ஆஃப் A ஸ்கொயர் இருக்கு. அதே மாதிரி டாட் ப்ராடக்ட் ஏயோட பண்ண மாதிரி பியும் பண்ணி பார்க்கணும். A plus B plus C டாட் B வெக்டர். So B dot A வந்து 0, B dot B வந்து modulus of B square, C dot B 0. Modulus of B வந்து A க்கு equal, அதனால modulus of A square நே போட்டுக்கலாம். So இதெல்லாம் வந்து given. அதே மாதிரி A பண்ணாச்சு, B பண்ணாச்சு டாட் ப்ராடக்ட், அந்த மாதிரி C பண்ணி பார்க்கணும். A vector plus B vector plus C vector dot C vector equal to C dot A வந்து இங்கே 0 இருக்கு, B dot C யும் 0. C dot C modulus of C square போடலாம். modulus of C வந்து modulus of A vector க்கு equal. So எல்லாமே இப்போ ஈக்குவலாக இருக்கிறனால therefore A vector plus B vector plus C vector is equally inclined to A vector, B vector, C vector ஈக்குவலாக இருக்கு. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ்டு. Next 15th, prove that A plus B dot A plus B equal to modulus of A square plus modulus of B square if and only if AB are perpendicular. A plus B dot A plus B equal to modulus of A square plus modulus of B square. இந்த கண்டிஷனை எடுத்துட்டு A dot B equal to 0 ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் இந்த கண்டிஷனை எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை ப்ரூவ் பண்ணணும். இப்போ ரெண்டு ப்ரூஃப் இதில் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இதில் இந்த கண்டிஷனை எடுத்துக்கலாம். A dot B equal to 0 நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். If and only if அப்படின்ற வேர்டு வந்தாலே நம்ம அதோட கான்வர்ஸும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் இந்த கண்டிஷனை எடுத்துக்கலாம். A vector plus B vector dot A vector plus B vector equal to modulus of A square plus modulus of B square. ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துட்டு நம்ம A dot B equal to 0 ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ A dot Aவை modulus of A squareன்னு எழுதலாம். B dot B modulus of B square plus 2 A dot B வந்து B dot A இது வந்து 2A dot B ன்னு எடுத்துலாம். இப்போ அல்ஜிப்ரா ஃபார்முலாவே இதில் யூஸ் பண்ணலாம். A plus B whole square ஃபார்முலா A square plus B square plus 2AB ன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து வெக்டர் ஃபார்முலா எழுதணும்னா modulus of A square modulus of B square plus 2AB. இது வந்து ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க A vector square plus B vector squareன்னு. ஸோ இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே வந்து 2A vector dot B vector equal to 0 வரும். இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா அதுவும் 0 ஆகிடும். A vector dot B vector equal to 0. So A dot B equal to 0 அப்படின்னாலே A vector is perpendicular to B vector. So இது perpendicular symbol. So இது first part prove பண்ணியாச்சு. செகண்ட் வந்து இப்போ A vector dot B vector 0ன்னு எடுத்துட்டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும், கான்வர்ஸாக ப்ரூவ் பண்ணணும். equal to 0. ஸோ இதில் வந்து டாட் LHS எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து A plus B whole square ஃபார்முலாவில் எழுதுகிறப்போ modulus of A square plus modulus of B square plus 2AB. ஸோ இது A dot B equal to 0 இதை கிவனில் எடுத்துக்கணும். இஃப்னு எடுத்துக்கிட்டு ஸோ அப்போ A dot B equal to 0ல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா modulus of A square plus modulus of B square plus 0. ஸோ ஈக்குவல் டு RHS கிடச்சிருச்சு. ஸோ இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு பார்ட்டுமே இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு.
Next 16th. If theta is the angle between two vectors A and B, A dot B greater than or equal to 0 only when zero 0 less than or equal to theta less than or equal to pi by 2. The 16th வந்து option B the answer. 0 less than or equal to theta less than or equal to pi by 2. So இது 0 to தான் for A dot B வந்து greater than or equal to 0 பாசிட்டிவா இருக்கும். So next 17th. At A vector B vector B two unit vectors. Unit vector na modulus of A vector 1 modulus of B vector 1 ன்னு எடுத்துக்கலாம். Theta is the angle between them, then A vector plus B vector is a unit vector. So modulus of A vector plus B vector வந்து unit vector ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்கொயரிங் both sides பண்ணணும். நம்ம வந்து theta கண்டுபிடிக்கணும். அதில் ஸ்கொயரிங் both sides பண்ணுறப்போ ஸோ இதை வந்து A vector plus B vector dot A vector plus B vector equal to 1 ன்னு எடுத்துக்கலாம். ஸோ A dot A modulus of A square இது modulus of B square plus 2A vector dot B vector equal to 1. modulus of A வந்து 1 ன்னு கொடுத்துருக்காங்க, Bயும் 1 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். One plus 1 plus 2A vector dot B vector equal to இங்கே 1 plus 1 cancel ஆடி இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 2A vector dot B vector equal to minus 1 A vector dot B vector equal to minus 1 by 2. So angle கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் formula cos theta equal to A vector dot B vector divided by modulus of A vector modulus of B vector. A dot B இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் minus 1 by 2 modulus of A vector 1 இதுவும் B 1. So minus 1 by 2 இருக்கு. cos ஓட எந்த டிகிரி 1 by 2 னா cos 60 டிகிரி 60 டிகிரினா minus cos pi by 3. So நெகட்டிவ்ல இருந்ததுன்னா இப்போ cos பால் சில்வர் டீ கப்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதில் வந்து காஸ் வந்து இந்த குவாட்ரண்ட்லையும் பாசிட்டிவ் வரும், இந்த குவாட்ரண்ட்ல தான் நெகட்டிவ் வரும். இந்த குவாட்ரண்ட்ல 180 மைனஸ் தீட்டா தான் இந்த குவாட்ரண்ட்ல இருக்கு. ஸோ இது நெகட்டிவ்ல இருந்தா காஸ் பை மைனஸ் பை பை 3 காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா அதனால பை யூஸ் பண்ணும். ஸோ இதை எல்சிஎம் எடுக்கிறப்போ காஸ் 3 பை மைனஸ் பை 2 பை பை 3ன்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து காஸ் தீட்டான்னு இருக்கு, தீட்டா தான் வேணும். ஸோ தீட்டா ஈக்குவல் டு இப்போ காஸ் கேன்சல் ஆகிடும், தீட்டா ஈக்குவல் டு 2 பை பை 3. So option D the answer. Next 18th. The value of I vector dot j cross k plus j vector dot I cross k plus k vector dot I cross j. So cross product formula எல்லாம் கொடுத்திருக்கேன். இங்க I vector j cross k I vector ன்னு எடுத்துக்கலாம். I cross k வந்து minus j vector. I இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, I j k. So I cross j வந்து k vector, j cross k வந்து I vector, k cross I வந்து j vector வரும். இங்கே I cross k இருக்கிறனால minus j vector. So plus k vector, I cross j வந்து k vector. So I dot I எல்லாம் 1, இங்கே minus 1, இது k dot 1 plus 1. Plus 1 minus 1 cancel ஆகிடும், 1 the answer. 18th C தான் option, C தான் correct.
Next 19th. If theta is the angle between any two vectors A and B, then our condition கொடுத்துட்டாங்க modulus of A vector dot B vector equal to modulus of A vector cross B vector. So dividing both sides by modulus of A vector modulus of B vector. So இது வந்து ரெண்டு பக்கமும் பண்ணணும் ஏன்னா இது வந்து cos theta ஓட ஃபார்முலா இங்கேயும் modulus of A vector modulus of B vector. So இது வந்து cos theta ஓட ஃபார்முலா இது sin theta ஓட ஃபார்முலா. So cos theta by sin theta equal to 1. இந்த sin theta sin cos by sin வந்து reciprocal பண்ணிக்கலாம் tan theta equal to 1. இது வந்து cos by sin cot theta equal to 1 கிடைச்சிருக்கு reciprocal பண்ண tan theta equal to 1 வந்துரும் tan ஓட எந்த டிகிரி 1 tan 45 டிகிரி so tan theta equal to tan pi by 4 1 so theta equal to pi by 4 the answer. So இதுல option B தான் answer correct. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.